All right, start பண்ணிடலாமா? Start பண்ணுவோமா? சரி. Okay, let's pray. Loving Heavenly Father, thank you, Lord, for bringing us together, Lord, for the Bible study. Thank you, Lord, for this loving fellowship. Thank you, Lord, for the possibility that we're able to see face to face and sit and dwell on your word. Lord, be with us. Help our minds to focus. Help us to learn only what is necessary for us so that our faith will increase. We'll become a more and more humble person. We become more like Christ, Father, and we become better servants for your kingdom. Lord, in our life, all that we do and we say, may it glorify your name and your name alone, Lord. Take this time, Lord, to make us better. In Jesus' wonderful name I ask. Amen. Okay, so good to meet after a long time. ஸோ நம்ம வந்து ரெவலேஷன் படித்தோம். 2 செஷன் தான் முடிச்சிருக்கோம். ஸோ நிறைய கேப் இருந்தனால ஃபாஸ்ட்டாக ரீகேப் பண்ணுறேன். ஞாபகத்துக்கு வருதா பாருங்க. வரலன்னா ஜஸ்ட் ஸ்டாப் அண்ட் ஆஸ்க் அண்ட் ஐ கேன் ரீடூ தட் பார்ட். ஓகே, கொஞ்சம் டீட்டெயில் எது எங்க கேப் வருதோ சொல்லுங்க. ஓகே, ஆல்ரைட். யாரெல்லாம் ஓ அப்போ வந்தவங்களுக்கும் ஞாபகம் இல்ல, புதுசு lot of new people. Okay, right, no problem. Okay, சரி, we'll do, don't worry. All right, so very 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 nice verse, Revelation 1 verse 3. வாசிங்க பாப்போம். யாராவது தமிழ்ல வாசிங்க பாப்போம். தீர்க்கதரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கைக்கொள்கிறவர்களும் பாக்கியவான்கள், காலம் சமீபமாயிருக்கிறது. நல்ல ஸ்டார்ட் ஃபார் திஸ் புக். இல்லை, நிறைய விளங்காதது இந்த புக்கில் இருக்கு. ஸோ ஒதுக்கி வைக்கிற ஒரு புக்கு. என்ன தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுவோமோ, கண்டதையும் நினச்சிடுவோமோ அப்படின்னு நினச்சி நம்ம ஒரு ஓரமாக வைப்போம் அந்த புக்கை. பட் திஸ் இஸ் த புக் விச் கிளியர்லி டெல்ஸ், ரீட் மீ or at least listen to me. It is a blessing for you, which is amazing. So God encourage பண்றாரு, படிங்க. நீங்க தப்பா அண்டர்ஸ்டாண்டிங்கா இதுவான நான் பாத்துக்கிறேன், நீங்க வாசிங்க படிங்க அப்படின்னு சொல்றாரு. So it's a great book and this is why we are doing it. Please note, time is very near, பக்கத்துல இருக்கு. ஸோ கொஞ்சம் காலம் தான் இருக்கு நமக்கு. ஸோ படிக்கிறது முக்கியம். ஓகே, ஸோ இந்த புக்கு ஆத்தர் யாரு? வெரி குட். அவர் வேற புக் எழுதியிருக்காரா? என்ன புக்லாம்? அடுத்த கேள்வி, என்ன புக்லாம் எழுதியிருக்க? நோ, ஜான் 1 2 3. ஜூட் எழுதினது பாவம். ரெவலேஷன் இன்னும் ஒரு புக்கு. ஜான், காஸ்பல் அக்கார்டிங் டு ஜான், அந்த புக். ஓகே, ஸோ 5 புக்ஸ் எழுதியிருக்காரு. அண்ட் ஹி வாஸ் அ டிசைபிள் இல்லையா? ஸோ ஜீசஸ் கூடயே இருந்தார், இருந்து நடந்து எல்லாம் பார்த்துருக்காரு. வாட் ஜீசஸ் டிட் பார்த்துருக்காரு. முன்னாடி வர முடியாது, என் முகம் தெரியணுமா? இல்ல, சத்தம் கேட்கலையோ? அதானே, கால் கத்துவனே. ஓகே, ஆல்ரைட். ஸோ இந்த டைம் லைன்ல பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 100 years ஆஃப்டர் ஜீசஸ். ஓகே, ஸோ அப்படின்னா என்ன, ஒரு கிட்டத்தட்ட ஒரு லைஃப் டைம் மாதிரி ஆஃப் அ பர்சன். இல்லை, 0ல் பிறந்தவங்கன்னா கிட்டத்தட்ட 100 வயசு, 8 அந்த மாதிரி வாழக்கூடும் முடியும். ஸோ ஃபுல் நியூ டெஸ்டமெண்ட்டும் எழுதப்பட்ட காலம் இதுக்குள்ளதான் இருக்கு. ஓகே, ஸோ லெஸ் தென் 100 years. நான் லைன் வரைஞ்சிருக்கிறது 100. ஓகே, ஃபுல் நியூ டெஸ்டமெண்ட்ல இருக்க அத்தனை புக்ஸையும் லெஸ் தென் 100 yearsல, இன்ஃபேக்ட் 60 70ல் ஃபுல்லாக எழுதப்பட்ட புக்ஸ் தான் நியூ டெஸ்ட்மெண்ட்ல வச்சுருக்காங்க. அந்த டைமில் நிறைய பிரசங்கிமார் இருந்தாங்க, நிறைய பேர் காஸ்பல்ஸ் எழுதினாங்க. ட்ராவல் பண்ண முடியாமல் நிறைய சர்ச்சஸுக்கு லெட்டர்ஸ் எழுதியிருந்திருப்பாங்க. ஆனால் அது எல்லாத்தையும் ஸ்கிரிப்சராக எடுக்கலை, ஒன்லி ஐ விட்னஸஸ் கூட
ஜீசஸ் டைம்ல வாழ்ந்தவங்கள எழுதின புக்ஸ் மட்டும்தான் எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் யூ ஷுட் நோ. எவ்வளோ ஒரு கொஞ்சோண்டு காலத்துல எழுதப்பட்ட புக்குன்ட்டு. ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் யோசிச்சு பாருங்க. மோசே காலத்துல இருந்து எஸ்ரா நெஹேமியா வரைக்கும் ஒரு 1000 இயர்ஸா எழுதப்பட்ட புக்ஸ் கம்பேர்ட் டு திஸ் இஸ் ஜஸ்ட் ஒன் லைஃப் டைம்ல எழுதப்பட்ட புக்ஸ் அத்தனையும். ஓகே, ரைட். ஸோ ஜீசஸ் காலத்துல ஜான் இருந்தாரு, கரெக்ட். இப்போ வந்து வயசாகி இருக்காரு, கரெக்டா. ஸோ வி டோன்ட் நோ என்ன வயசு எக்ஸாக்டான. சம் கெஸஸ் இருக்கு. ஏன்னா எந்த சீசர் அவரை ஜெயிலுக்கு அனுப்பிச்சாங்க, அப்போ எந்த சீசர் ரூல் பண்ணிட்டு இருந்தாரு, அப்போ அந்த டைம் பீரியடு இந்த டைம் பீரியட் அப்படி வச்சு ஓரளவுக்கு கெஸ் பண்ண முடியும். நாட் எக்ஸாக்ட் இயர் சொல்ல முடியாது. ஸோ சம்வேர் டெஃபினெட்லி லெஸ் தென் 100. ஏன்னா அவர் 100 வயசு வரைக்கும் வாழ்ந்திருக்க முடியாது இல்லையா. ஸோ அதனால கட்டாயம் லெஸ் தென் 100. ஸோ அந்த அளவுக்கு ஷுர். இன்னொரு மார்க்கர் ஞாபகம் வைக்கலாம். ஜீசஸ்லாம் போயிட்டு இருந்த டெம்பிள் ஒன்று இருக்கும்ல, அந்த டெம்பிள் வாஸ் பர்ன்ட் டவுன் பை ரோமன்ஸ் இன் 70 AD. ஸோ 70 years ஆஃப்டர் ஜீசஸ் எரிஞ்சு ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. அதெல்லாம் எழுதலை. அப்போ அதெல்லாம் எழுதலைன்னா அப்போ அதுக்கெல்லாம் முன்னாடியே எழுதப்பட்டதா இருக்கலாம் ரெவலேஷன். யூ கெட் மீ? ஏன்னா அது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன். ஜூஸுக்கு அது ஒன்னே ஒன்று தான் டெம்பிளே. அந்த டெம்பிள் எரிஞ்சதை யாருமே எழுதலைன்னா அது கொஞ்சம் லிட்டில் சர்ப்ரைசிங். அந்த நெகட்டிவ் இன்ஃபர்மேஷன் வச்சு ஒருவேளை இதெல்லாம் 70க்கு முன்னாடியே எழுதப்பட்ட புக்ஸாகவும் இருக்கலாம்னு ஒரு கெஸ். ஓகே, பட் வாட் எவர் இட் இஸ், they are all eyewitnesses and they are all less than 100 years. Okay, all right. So John is writing it. அவர் வந்து இப்போதைக்கு ஜெயிலில் இருக்காருல்ல. ஜெயில்னா நாட் பில்டிங் ஜெயில், ஒரு ஐலண்டில் கொண்டே போட்டுருவாங்க, அங்கேருந்து வெளியில் வர முடியாது யாருக்கும். ஸோ அப்படி பேட்மாஸ்னு ஒரு ஐலாண்ட், இப்போ பார்ட் ஆஃப் கிரீஸ். முன்னால் வந்து இட் வாஸ் பார்ட் ஆஃப் டர்க்கி ஏரியாவில் இருந்தது. ஓகே, ஆக்சுவலி இட் இஸ் க்ளோசர் டு டர்க்கி தேன் டு கிரீஸ். கிரீஸ் இங்கே இருக்கு, பட் ஹீ வாஸ் இன் பேட்மாஸ். அதுக்கு பக்கத்தில் எஃபிசஸ்ன்னு தெரியுது இல்லை, அந்த டெம்பிளுக்கு பின்னாடி அந்த எஃபிசஸில் தான் இவர் பிஷப்பாக வேலை பார்த்துட்டு இருந்தார். ஜீசஸோட அம்மாவையும் கூட்டிகிட்டு போயிட்டு சிலுவை கடியில் சொல்வார்ல, இதோ உன் தாய் சொல்வார்ல. ஸோ ஹீ டேக்ஸ் மேரி அண்ட் கோஸ் டு எஃபிசஸ். அண்ட் எஃபிசஸில் தான் வாழ்ந்தாங்க. அங்கே தான் அவங்க வீடு இருக்குது, அங்கே தான் மேரியோட வீடு இருக்குது, கல்றை இருக்குது, எல்லாம் அங்கே தான் இருக்குது, இப்போவும் இருக்குது. ஓகே, ஸோ ஹி லிவ்ட் தேர். ஸோ அங்கேருந்து பக்கத்தில் இருக்கிற ஜெயில் மாதிரி பேட்மாஸில் இருந்திருக்காங்க. ஓகே, சரி. ஓ, தாராளமாக போகலாமே. நாங்கள் போகல, பிகாஸ் பேட்மாஸ்க்கு ஷெங்கன் வீசா, மற்ற இடங்களுக்கு டர்க்கி வீசா. ஓ, இருக்கு. நான் ஜான் இருந்த இடத்துக்கு எஃபிசஸ்க்கு போயிருக்கேன், பேட்மாஸ்க்கு போகல. டர்க்கி, கிரீஸ். ஓகே, ஓகே. So Revelation chapter 1 verse 9 he is introducing all this. நான் ஜான் எழுதுறேன், I am a fellow believer like you. நானும் இந்த ட்ரிபுலேஷன்ல கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், டிஃபிகல்ட் டைம்ஸ்ல இருக்கிறேன், பேட்மாஸ்ல இருக்கிறேன், எல்லாம் எழுதி இன்ட்ரடக்ஷன் கொடுத்து இருக்கு. ஸோ இதில் யூ டோன்ட் ஹவ் டு கெஸ் ஆர் வெரி ஸ்காலர்லியா அப்படிலாம் தேவையில்லை, பைபிள்லேயே இருக்கிற இன்ஃபர்மேஷன் தான். ஸோ அப்படி இருக்கும் போது அந்த ஒரு நாள் வாஸ் லார்ட்ஸ் டே. ஒரு சண்டேன்றதை பார்த்தோம், ரைட்? ஓகே, ஞாபகம் வருது பார்த்தீங்களா? ரைட், ஓகே, ரைட். ஸோ எப்படி என்ன மெசேஜ் வந்தது? கேன் யூ லுக் அட் த பைபிள், சாப்டர் 1 verses 1 and 2. சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை நம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும், இவர் தம்முடைய தூதனை அனுப்பி நம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம். அதுலயும் ரொம்ப கிளியர். ஓகே, ஸோ ரெவலேஷன் ஆஃப் ஜீசஸ் விச் காட் கேவ். ஸோ ஃபாதர் காட் இஸ் டிஸ்கஸிங் வித் ஜீசஸ் அண்ட் அந்த இன்ஃபர்மேஷன் வித் ஜீசஸ் பேசினதை அவர் ஏஞ்சல் மூலமா யாருக்கு? எல்லாருக்கும், நம்ம சர்வன்ஸுக்கு, சர்ச்சுக்கு சொல்றதுக்காக ஏஞ்சல் வழியா கொடுத்து, அப்போ அங்க ஹெவன்லி இன்ஃபர்மேஷன் ஆர் ஃபியூச்சரிஸ்டிக் இன்ஃபர்மேஷன் ஓப்பனா எழுத முடியாது.
நிறைய காரியங்கள் எழுத முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் பர்ஷியான்னு எழுதுனா விளங்குமா நமக்கு இந்த காலத்துல? யூ மே நாட் நோ, யூ நோ இட் அஸ் ஈரான், கரெக்ட்? ஆமா. அதே மாதிரி தெர் ஆர் பிளேசஸ் வேர் முன்னாடி டர்க்கியா இருந்தது, இப்போ அர்மீனியா, முன்னாடி அர்மீனியா இருந்தது. ஸோ ஃபியூச்சர்ல ஒரு காரியத்தை சொல்லணும்னா அதை ஈஸியா சொல்ல முடியாதுல்ல. அப்போ உள்ள மக்களுக்கு எழுதுறதே கொஞ்சம் கஷ்டம், ரைட்? பட் அதனால தான் சிக்னிஃபைடு பை அன் ஏஞ்சல், எல்லாத்தையும் ஒரு சிம்பாலைஸ். ஓகே, ஏஞ்சல் வழியா சிக்னிஃபை பண்ணி ஜான் கிட்ட சொல்லி ஜான் அதெல்லாம் எழுதி வச்ச மெசேஜ். ஆர் வி கிளியர்? ஸோ ட்ரையூன் காட் யாவே அண்ட் ஜீசஸ் சேர்ந்து நமக்கு விளங்கணுன்றதுக்காக ஏஞ்சல் வழியா ஜானை வச்சு ஆத்தராக்கி எழுதி கொடுத்த இன்ஃபர்மேஷன். கிளியர்? ஓகே, ஸோ தட் இஸ் குட். இல்ல பட் அவங்க கனெக்ட் பண்ணல, அவங்க இன்னும் பார்க்கவே இல்லை. ஓகே, ரெவலேஷன் 1 verses 4 and 5 வாசிங்க. யோவான் ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கு எழுதுகிறவராலும் இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவராலும் அவருடைய சிங்காசனத்தில் இருக்கிற 7 ஆவிகளாலும் உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதல் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஒரு இன்ட்ரோடக்ஷன், ஓகே, ஒரு இன்ட்ரோடக்ஷன் காடை பத்தி வருது. இந்த 7 சபைங்கிறத ஒண்ணு அந்த எபிசிஎஸ் அந்த 7 சபை படிப்போம் நம்ம சாப்டர் 2ல வருது அது. ஓகே, ஸோ 7 சபை தான் இருந்துச்சு. நோ 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 there were so many. அது ஏன் அந்த 7 சபைன்னு வில் ஸ்டடி, வி வில் ஸ்டடி, நம்ம படிப்போம். அது ஒரு டீப்பரா படிப்போம். ஸோ verses 4 and 5ல பார்த்தீங்கன்னா யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட். ஓகே, இந்த கான்செப்ட் ரெவலேஷன்ல அடிக்கடி வரும், விச் ஐ ட்ரை அண்ட் ஷோ யூ. பட் இல்லைன்னா கீப் இன் யுவர் மைண்ட், அது அந்த பேட்டர்ன் ரிப்பீட் ஆகிட்டே வரும். ஸோ இஃப் யூ சி தமிழ் நீங்கள் வாசிச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஃப்ரம் ஹிம் ஹூ இஸ், ஹூ வாஸ் அண்ட் ஹூ இஸ் டு கம், 3 டென்ஸும் இருக்கு, கரெக்டா? பாஸ்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் டென்ஸ், ஃபியூச்சர், 3 இருக்கும், ரைட்? இது எதை இண்டிகேட் பண்ணுது? இட்டர்னல். காட் இஸ் இட்டர்னல். நமக்கு தான் பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃபியூச்சர்லாம். காடுக்கு டைம் இஸ் நாட் அ இஷ்யூ, அது ஒரு டீலே கிடையாது. அவர் இஸ் பியாண்ட், அவுட் சைட் ஆஃப் திஸ், ரைட்? ஸோ அந்த 3 வரும். கடவுளுடைய பேர் என்னன்ட்டு எங்க சொன்னாரு? அரே வா, ஆமா, என்ன பேர் சொன்னாரு இங்கிலீஷ்ல? ஐ ஆம். ஸோ இஃப் யூ சி அதில் அந்த 3 டென்ஸுக்கும் அப்பாற்பட்டு ஹீல் சே ஃபார் எவர் ரன்னிங் மாதிரி இல்லை, ஐ ஆம் சொல்ல. ஸோ திஸ் ஃபிட்ஸ் தட், ரைட்? ஸோ திஸ் இஸ் லைக் ஐ ஆம், ஈக்குவலன்ட் டு ஐ ஆம். தென் த ஸ்பிரிட், 7 spirits who are in front of his throne. ரொம்ப நமக்கு அது விளங்காது, நான் வில் டாக் அபவுட் இட். பட் அது ஏன் 7, நிறைய சந்தேகங்கள் வரலாம். ஓகே, பார்ப்போம். And then about Jesus, right? Jesus, who is the faithful witness, firstborn from the dead, right? And ruler of the kings of the earth. இந்த 3 description இருந்துச்சா? Correct. Okay. So, if you do not understand faithful witness, keep it. Firstborn from the dead, resurrection. நடந்து முடிஞ்சிருச்சு, past. Are we clear? Past. Very good. Will he become ruler over all the kings of the earth? Yes. நடக்க போகுது, அப்ப அது future, correct? So faithful witness நம்ம படிச்சோம், ஞாபகம் இருக்காண்டல? விட்னஸ்னா என்ன? ஒரு கோர்ட் கேஸ்ல விட்னஸ் எதுக்கு கூப்பிடுவாங்க? பார்த்தேன், நான் கேட்டேன் அப்படின்னு சொல்றவங்க தானே சாட்சின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ ஜீசஸ் இஸ் பீங் கால்டு விட்னஸ். எதுக்கெல்லாம் விட்னஸ் அவரு? பைபிள் எங்க இருந்து ஆரம்பிக்குது? கிரியேஷன்ல ஆரம்பிக்குது. கிரியேஷன்ல ஆரம்பிக்குது இல்லையா? கிரியேஷன் டைம்ல இருந்தாரா?
விட்னஸ், ரைட்? ஸோ கிரியேஷன் டைம்ல இருந்து எண்ட் ரெவலேஷன் வரைக்கும் இருப்பாருல்ல, தட்ஸ் வை ஹி இஸ் கால்ட் அ ஃபெய்த்ஃபுல் விட்னஸ். அவர் சொன்னா அது உண்மைதான். கரெக்டா? மேக் சென்ஸ், ரைட்? ஸோ ஹி இஸ் அ ஃபெய்த்ஃபுல் விட்னஸ். எல்லாம் பார்த்துட்டே இருக்கிறவர், கிரியேஷனுக்கு முன்னால இருந்து த்ரூ அவுட் நடந்துட்டு இருக்கு. ஓகே, ரைட். ஸோ யூ வில் நோட்டிஸ் திஸ், ட்ரினிட்டி தெரியுதா அதுல? ஜீசஸ் இருக்காரு, ஸ்பிரிட் இருக்கு, ஃபாதர் காட் இருக்காங்க. ஸோ ட்ரியூன் அண்ட் இட்டர்னல், பிகாஸ் இட் இஸ் பாஸ்ட், ப்ரெசன்ட் அண்ட் ஃபியூச்சர். மேக் சென்ஸ்? யூ வில் see this pattern very often, especially புக் ஆஃப் ரெவலேஷன்ல இந்த 3 டென்ஸும் அப்பப்போ வரும். ஸோ அதை அந்த பேட்டர்னை நோட் பண்ணீங்கன்னா இட் இஸ் நைஸ். ஸோ அதை காட்டிடுறேன் அந்த பேட்டர்ன் இருக்குன்ட்டு. ஓகே, இந்த புக்கோட அவுட்லைன் அப்படின்னு பார்த்தோன்னா, சாப்டர் 1 அந்த அந்த ஆங்கிளில் தான் இருக்குல்ல. இது யார் எழுதுனா, எப்படி வந்த இன்ஃபர்மேஷன், என்னதெல்லாம் நடக்குது அப்படின்றது தான் மொத்தமாகவே இருக்கு. ஆனால் இந்த வேர்ஸ் 19 வாசிங்க. நீ கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும் இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பவைகளையும் எழுது. இதுதான் ஜீசஸ் ஜான் கிட்ட சொல்றாரு. கரெக்ட்? Did you notice the 3 tenses? அதனால தான் I did that just before this. Okay, so which you have seen, which will take place later. So அதே அந்த past, present, future வருதுல்ல. ஆமா. Okay, so this is what the whole revelation is split into also. So revelation chapter 1ல வந்து நீ பார்த்ததெல்லாம், like what you have seen, past tense, right? Okay, past tense. 2 and 3 அந்த church period, சர்ச்சு காலம், சர்ச்சை பற்றி. 4ல இருந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் நடக்க போகிற காரியங்கள் அப்படின்ட்டு ஆரம்பிக்கும். அதில் ஆரம்பிக்கிற ஃபர்ஸ்ட் வேர்ஸ் 4:1 வேணால் எடுத்து பாருங்களேன். அதில் ஆரம்பிக்கிற ஃபர்ஸ்ட் வேர்ஸே அதுதான், இனிமேல் என்ன நடந்ததுன்னா அப்படின்னு ஆரம்பிக்கும். 4 verse 1. பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். முன்னே எக்காள சத்தம் போல என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது, இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று விளங்கியது. இதுக்கெல்லாம் அப்புறம் நடக்க போறது என்னன்னா, அதான் அந்த எக்ஸ்பிளனேஷன்லேயே தான் ஆரம்பிக்கவே செய்யும் ஃப்ரம் chapter 4. Okay, so it's pretty clear. So chapter 1ல he'll see Jesus, church period is the present, and verse 4, chapter 4ல இருந்து it's all about the future. Okay, has the church period finished? No. அப்போ அந்த 4 அந்த present periodல தான் நம்ம இன்னும் இருக்கோம். Even though the book is done, but we are still in the church period. Are we okay? அது 2 சாப்டர்ல தான் சர்ச்னு பேசி முடிச்சிருவாங்க. ஆனா அந்த டைம் பீரியட் இஸ் லைக் எலாஸ்டிக், ரொம்ப நாள் போயிட்டு இருக்கு இன்னும். யா, ஸோ என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்ல சாப்டர் 4 ஹேஸ் நாட் ஈவன் ஸ்டார்டட். 4ல இருந்து இன்னும் ஆரம்பிக்கல. 4 இஸ் ஜஸ்ட் அ த்ரோன் ரூம், பட் அதுக்கப்புறம் நடக்க வேண்டிய காரியங்கள் இன்னும் ஆரம்பிக்கும். ஓகே, நீங்க நம்புறதில்ல, நம்ம அது பேசுவோம். நம்ம ஆமா சேஃபா இருப்போம். ஓகே. Okay, so what did John see and what did John hear? இது ரெண்டு தானே எழுத சொல்லியிருக்கோம்ல 19ல. ஸோ அந்த ரெண்டும் என்னன்னு பார்ப்போம், just from chapter 1. Okay, we will have a look. So if you see verse 10, ஒன்லயே தான் இருக்கும் இன்னும். தெரியாதவைகளை தூஷிக்கிறார்கள். அவருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்காள சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். Okay, பெரிய trumpet சத்தம் கேட்டு he'll turn around and he is going to see Jesus. So we spoke about John. It's a disciple, கூடயே இருந்தாரு, பிரியமான டிசைபிள் வேற இல்லை, பிலவட் டிசைபிள் வேற. ஹி வாஸ் இந்த இன்னர் சர்க்கிள். எங்கேயோ அந்த 3 பேர் மட்டும் போகிற இடத்துலலாம் ஜான் இருப்பார். ஸோ ஹி வாஸ் குவைட் க்ளோஸ் டு ஜீசஸ். கடைசி வரைக்கும் விட்டு போகல, மற்ற நிறைய டிசைபிள்ஸ் விட்டுட்டு போயிட்டாங்கல்ல, இவர் மட்டும் தான் கிராஸ் கடியில் ஹி வாஸ் ஸ்டில் தேர். ஹி டிடன்ட் ரன் அவே, ஹி வாஸ் தேர். அவங்க சொன்னது மாதிரி ஹி கேர்ட் ஃபார் மேரி. அண்ட் தென் ஹி கண்டினியூட் த காஸ்பல் ஒர்க். இருந்து பாஸ்டர் ஆகி பிஷப் ஆகி எஃபெசஸில் பிஷப்பாக இருந்தார். பிஷப்பா இருந்தாருன்னு நினைக்கிறேன், பைபிள் அப்படி எழுதல, பட் அவுட் சைட்ல. நவ் ஹி இஸ் மீட்டிங் ஜீசஸ் அகேன். நவ் ஹி இஸ் சீயிங் ஜீசஸ் அகேன்.
அவருக்காக இதுக்கெல்லாம் போய் பேட்மாஸ்க்கெல்லாம் போய் இருக்காரு. அப்போ ஜீசஸ் திரும்ப அப்பியர் ஆறாரு, ரைட்? ஸோ யூ கேன் இமேஜின் இஸ் இமோஷன், இஸ் மென்டல் ஸ்டேட்டஸ். ஆமாம், அவருக்கு தெரிஞ்ச ஜீசஸ். Someone's asked me, Jesus, did he ever smile or laugh in the Bible? Right? ஆமாம். அப்படி எழுதலைல்ல. இட்ஸ் நாட் ரிட்டன் எனிவேர் தட் ஜீசஸ் ஸ்மைல்ட், ஜீசஸ் லாஃப்ட்னு எங்கேயும் இல்லை. ஆனால் இந்த ஒரு சீனில் அவர் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து பசங்களை பார்த்தா கட்டாயம் சிரிக்காமல் இருக்க முடியாது. ஸோ குட்டி பிள்ளைங்களை பார்த்துருந்தானே கட்டாயம் ஸ்மைல் பண்ணியிருப்பார். ஒரு பாயிண்ட். நம்பர் 2, பிள்ளைங்க வந்து உம்முன்னு இருந்தாக்கா போயிருக்க மாட்டாங்க. என்னதான் பெரிய ஆளாக இருந்தாலும் லைக் தே வுடன்ட் ஹவ் கான் டு ஜீசஸ். அப்போ அவர் வந்து ஜென்டலாக ஸ்மைல் பண்ணி அப்படிலாம் இருந்தனால தான் குட்டீஸ்லாம் போயிருப்பாங்க அப்படின்னு நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, அப்படின்னு தேத்திக்கிட்டேன். I know, that is very sure. So he went through all our emotions. அதனால கட்டாயம் he would have smiled and laughed. ஆனால் அது எழுதல பாருங்க பைபிளில், அதனால அது ஒரு ஓகே. பட் he has written, of course, be joyful, நான் க்ரூம் இங்கே இருக்கிறேன், நீங்கள் ஃபாஸ்ட் பண்ண வேண்டாம், சந்தோஷமா இருங்க, அதெல்லாம் சொல்லியிருக்காரு. பட் ஓகே. ஸோ அப்படி பார்த்த டிசைபிளா ஜான், நவ் he is going to see the vision of Jesus, which is quite different, right? இதெல்லாம் ஞாபகம் வந்துடுச்சா கொஞ்சம் கொஞ்சம்? ஓகே ஓகே. அப்படின்னா நிறைய இருக்கு இன்னும், இனிமேல் அதான். இல்லை இல்லை, லார்ட்ஸ் டே தான் பேசணும். இன் ஸ்பிரிட் he was taken. So our உடம்பு did not go, by spirit he went to heaven. அந்த மாதிரி அவங்க எல்லாரும் அந்த மாதிரி தான். ஸோ விஷன்னா இஸ் ஒன் திங் இல்லையா? விஷன்னா என்ன? தூங்கிட்டு இருக்கும் போதோ ட்ரீம் மாதிரி. ட்ரீம்னு எழுதியிருக்கோம், விஷன்னா அப்பியர் ஆயிருந்திருப்பாங்க போல இருக்கு. ஸோ அதில் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ். அப்புறம் விஷன்னா யூ கேன் ஃபீல், ஹியர். ஸோ மற்ற சென்சஸ் ஆர் ஒர்க்கிங். ட்ரீம் மேபி நாட் இல்லை, ஐ திங்க் ஸோ. இல்லை, ரொம்ப டெக்னிக்கலாலாம் தெரியல. பட் விஷனில் வந்து யூ ஆர் ஃபீலிங் இமோஷன்ஸ், யூ ஆர் பீப்புள் ஆர் மேக்கிங் நாய்ஸ், ட்ரம்பட் சவுண்ட் கேட்குது, சுற்றி இருக்கவங்கள பார்க்க முடியுது. ஸோ கூட வேற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இன் விஷன்னு நான் நினச்சிக்கிட்டேன். ஓகே, ரைட். இன்னொரு இன்னொரு லெசன் நம்ம லாஸ்ட் டைம் படித்தோம். டு யூ ரிமெம்பர் ட்ரம்பெட்னு ஏன் பைபிளில் கொஞ்சம் ஸ்பெஷலாக வருதுன்ட்டு? ஆமாம், எக்காலம் ஊதும் போதெல்லாம் ட்ரம்பெட் வரும், ஏஞ்சல்ஸ் ட்ரம்பெட் ஊதுவாங்க. அதுக்கெல்லாம் சோர்ஸ் தெரியுமா? ஏர்லியஸ்ட் எங்க ட்ரம்பெட் பற்றி வருதுன்னு ஞாபகம் இருக்கா? ஜெரிகோ வாலை சுற்றி இருக்கும். ஸோ ஜாஷுவா வரைக்கும் போயிட்ட. வெரி குட். கிடியன் ஆஃப்டர் ஜாஷுவா. ஸோ ஜாஷுவாக்கு முன்னாடி, ஜாஷுவா தான் முதல் கண்ட்ரிக்கு போகிறாங்க. அதுக்கு முன்னாடி ட்ரம்பெட் இருந்துச்சா? மோசஸ் டைம்ல எங்க இருந்தது? ரெட் சி கிராசிங்ல. ஆமா, அதுல ட்ரம்பெட் இருந்ததா? பட் யூ ஆர் க்ளோஸ், ஜஸ்ட் திங்க் மோர், a little more. அவங்க டேபர்நாக்கிளுக்கு ட்ரம்பெட்லாம் பண்ணாங்க, ஞாபகம் வந்துச்சா? சில்வர் ட்ரம்பெட்டு. வெரி குட். ஃபீஸ்ட் ஆஃப் ட்ரம்பெட்ஸ் ஒன்று இருக்கும். ஷோஃபார் அந்த அவங்களோட ட்ரம்பெட் பேரு. எதுல செய்யறது ட்ரம்பெட்டு? எதோட ஹார்னு? ரேமோட ஹார்ன். ராம் ஷீப், மேல் ஷீப்லோடைய கொம்பு. இன்னும் ஞாபகம் இல்லையா? ஓகே, வரலன்னு சொல்லி முடிச்சிடுறேன். ஆமாம், சொல்லிடுறேன். ஸோ ரேம்ல இருந்து எடுக்கிறது தான், ரேமோடைய கொம்புல இருந்து செய்கிறது தான் இந்த ஹார்ன். ஓகே, ஹார்ன்ல இருந்து பண்ணுறது தான் அந்த ட்ரம்பெட். அது பேர் தான் ஷோஃபார் அண்ட் ஹீப்ரூ. அதுதான் ரிலீஜியஸ் பர்பஸ் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுவாங்க. அந்த டேபர்நாக்கில் எல்லாரையும் கூட்டி சேர்க்கணுன்னா, இல்லாட்டி வார்ன் பண்ணணுன்னா, ஸோ வெவ்வேறு பிளாஸ்ட் ஃபார் வெவ்வேறு இதுக்கு, வார்னிங்க்குன்னா எல்லாரையும் எழுப்பணும்னா, அலாம்னா, அப்படி வெவ்வேறு மெத்தடு. ஃபெஸ்டிவல் டைமில்
ஊதுறது வேற, மியூசிக் அப்படி வெவ்வேறு மெத்தட் வச்சுருந்தாங்க. ஏன் ஒரு ரேமோட ஹார்ன் அவ்வளோ ஸ்பெஷல்னு இன்னும் பின்னாடி போகிறோம் நம்ம. ஓகே, இதெல்லாம் மோசே காலத்தில். ரேம் ரேம் எங்கே வந்தது? வேற எங்கேயாவது ஞாபகம் இருக்கா? ஐசக். ஸோ ஐசக் தப்பிக்கிறதுக்கு யூஸ் ஆனது ஒரு ரேம். கரெக்ட். He was the substitute sacrifice. Who is our substitute sacrifice? Yes. Okay. ஸோ அந்த ஷோஃபார் வந்து அந்த ரேம், அதுலேருந்து அந்த ஷோஃபாருக்கு மேலே ஒரு பெரிய அட்டாச்மெண்ட் the Jews have. They never changed. It was always a shofar till today. இன்னைக்கு வரைக்கும் they don't make in metal, சாக்ஸோஃபோன் மாதிரி அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. இட் இஸ் ஸ்டில் அதே ரேமோட ஹார்னில் உள்ள ஷோஃபார் தான். ஓகே. ஸோ அந்த ட்ரம்பெட்டில் அந்த குட்டி எக்ஸ்ட்ரா ஸ்டோரிஸ் ஐ தாட் ஐல் டெல் யூ. ஏன்னா ட்ரம்பெட் வந்து நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் பெரிய ஈவெண்ட் இருக்கோ மோசே காலத்தில் காட் வுட் ஹவ் டோல்ட், அது கண்டினியூ ஆகும். ராப்சர் டைமில் ட்ரம்பெட்டோட திரும்ப நான் வருவேன்னு சொல்லுவார். இப்போ கூப்பிடும் போது, ஜானை கூப்பிடும் போது ட்ரம்பெட் சத்தத்தில் தான் திரும்பி பார்க்குறாரு. யூ நோட்டிஸ்ட்? ஸோ இந்த ட்ரம்பெட் சவுண்ட் வில் கீப் கம்மிங். ஸோ அந்த ஷோஃபார் சவுண்ட் வில் கீப் கம்மிங். ஓகே, ஆல் ரைட். ஸோ நம்ம குட்டி குட்டியாக பீசஸ் பார்த்தோம்ல இது வரைக்கும். எங்கள் இன்ட்ரோ, வாட் இட் காட் டெல் ஜான் டு ரைட்னு. இந்த ஃபுல் சாப்டர் பார்த்தீங்கன்னா இதுதான். இன்ட்ரோ ஃபஸ்ட்டு 3 வேர்ஸ், கண்ணு அப்படியே ஜஸ்ட் ஹேவ் அ லுக் இந்த சாப்டர், உங்களுக்கு ஈஸியாக விளங்கிடும். ஃபஸ்ட்டு 3 வேர்ஸ் பார்த்துட்டோம் ஆல்ரெடி. அந்த மங்கி வேர்ஸ்லேருந்து ஆரம்பித்தோமே, பிளெஸட் டு தோஸ் ஹூ ரீட். கரெக்டா? அது அந்த வேர்ஸ் 1 to 3 ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி. அப்புறம் வேர்ஸ் 4ம் 8 to 11ம் லெட்டர் அப்படின்றது விளங்கும். இட் இஸ் ரிட்டன் இன் அ லெட்டர் ஃபார்மேட். ஓகே, புக் மாதிரி எழுதலை. திஸ் இஸ் ரிட்டன் ஆஸ் அ லெட்டர் ஃப்ரம் ஜீசஸ் டு த சர்ச், ரிட்டன் பை ஜான் அப்படின்னு பச்சையாக அப்படி இருக்கும். ஓகே, ஸோ தட் இஸ் த ஃபார்மேட். இடையில ஒரு ப்ரைஸ் ஒன்று வரும், அது லீவ் இட் ஃபார் த டைம் பீயிங். அதுக்கப்புறம் ஜான் பார்த்தது என்ன? ஜீசஸோட விஷன் பார்ப்பாரு, அவரோட அதை டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாரு. ரைட். அண்ட் தென் அவர் கேட்டது, ஜான் ஜீசஸ் பேசினது, எக்ஸ்பிளைன் பண்ணது, அந்த காரியங்கள் இருக்கும். ஸோ யூ கெட் அன் ஐடியா? ஓகே. ஸோ இதுதான் இருக்குது. ஸோ இப்படி 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 இருக்கும். ஸோ மேபி டக்குன்னு இன்கேஸ் விளங்கலைனாலும் இதுதான் இன்ஃபர்மேஷன். ஓகே, ரைட். ஸோ இதுதான் விஷன் ஆஃப் ஜீசஸ் விச் ஹீ சா. ஸோ ஹீ சா ஜீசஸ். அவருடைய ட்ரெஸ்ஸை டிஸ்கிரைப் பண்ணியிருக்கோம், அவருடைய முகத்தை டிஸ்கிரைப் பண்ணியிருக்கோம், அவர் கையில் ஸ்டார்ஸ் இருந்துச்சு, அவர் லேம்புக்கு நடுவில் நின்னார், இதெல்லாம் எழுதியிருக்கு. ரைட். இது ஞாபகம் வந்துருச்சா? இதெல்லாம் நம்ம படித்தோம். ஓகே, திஸ் இஸ் இன் வேர்சஸ் 12 to 16. ஓகே, ஒரு சாஃப்ட் ஜீசஸ் இல்லாமல் ஒரு ஹெவன்லி ஜீசஸுடைய விஷனை பார்க்குறாரு. வெரி டிஃப்ரெண்ட் இமேஜ். ரைட். ஓகே, வாசிச்சுக்கிட்டீங்களா? பார்த்துக்கிட்டீங்களா? 12 to 16 வாசிச்சிடுறீங்களா? அப்பொழுது என்னுடனே பேசின சத்தத்தை பார்க்க திரும்பினேன். திரும்பின போது 7 பொன் குத்து விளக்குகளையும் அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும் கண்டேன். அவருடைய சிரசும் மயிரும் வெண்பஞ்சை போலவும் உறைந்த மலையை போலவும் வெண்மையாய் இருந்தது. அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலையை போல் இருந்தது. அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல் இருந்தது. அவருடைய சத்தம் பெருவெள்ளத்தை இரைச்சலை போல் இருந்தது. ஓகே, எல்லாம் ஃபர்ஸ்ட் நோட் பண்ண வேண்டியது, அப்படியே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதீங்க. போல இருந்தது, போல இருந்தது, போல இருந்தது, ஆஸ்ன்னு இருக்கும். ஸோ இட்ஸ் அன் எக்ஸாம்பிள் தான். ரிமெம்பர், இதெல்லாம் விஷன்ஸ் எல்லாம் ஹெவன்லி, மனுஷனால வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு காட்சியை டிஸ்கிரைப் பண்ணுறாரு ஜான். ஸோ இட் மஸ்ட் ஹவ் பின் டிஃபிகல்ட், நாட் ஈஸி டு டிஸ்கிரைப். இன்னும் போக போக இன்னும் கஷ்டமான போர்ஷன்ஸ்லாம் வரும். ஜான் நல்ல ஸ்ட்ரகிள் பண்ணுறாருன்னு தெரியும். அதை நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதணும். அதை எழுத முடியாமல் என்னெல்லாமோ எழுதிப்பார், அதெல்லாம் வரும், நம்ம படிப்போம். பட் இதுலேயே யூ கேன் கைண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்ட். விளக்குகளுக்கு நடுவில் நின்னாருன்னா நமக்கு விளங்குமா?
விளங்காது கையில ஸ்டார் வச்சிருந்தா ஸோ தெர் ஆர் திங்ஸ் வி மே நாட் அண்டர்ஸ்டாண்ட் பட் தேங்க்ஃபுல்லி தெர் இஸ் அன் எக்ஸ்பிளனேஷன் லிட்டில் லேட்டர் பட் ட்ரை அண்ட் கிராஸ்ப் இட் இதெல்லாம் இப்படி வரைகிறதே தப்பு பிகாஸ் இது ஜானே கஷ்டப்பட்டு எக்ஸ்பிளைன் பண்றாரு அதை நான் படமா போடுற ஸோ படங்கள் கேன் பி டோட்டலி ராங் இது மல்டி டைமென்ஷனல் ஹெவனை 3 டைமென்ஷனல் லெவலுக்கு நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி அதை நான் 2 டைமென்ஷனில் போடுறேன்னா ஸோ இட் இஸ் ஷுவர்லி ராங் ஓகே ஆல்ரைட் ஸோ I'm just writing down the different points, okay? So he's like a son of man, 7 golden lampstand, 7 star, and long angi, head and hair is white, flaming eyes, furnace feet, furnace mari daga daga irundhathu, feet, and roaring voice, sword like words, correct? Ellam clear ah vandichila, and the countenance is shining and bright. All the points? 7 point, of course. Okay. Yeah. Okay. 7 நிறைய வரும். Okay. 7 points. So, do you remember why Son of Man? Why is Son of Man என்ற term so important for Christian doctrine? Theology, Son of Man is very important. Why Son of God is important? Son of God is son of God. Yes, son. அப்ப முன்னாடி சந்தேகம் வர வேண்டாம். Why is he like Son of Man ன்ட்டு? He was born like it is super. Okay. Okay, பிள்ளைங்க correct answer பண்ணி. Okay, so Son of God because divinity. Somebody had சொன்னீங்கல்ல 100% divine, 100% man. அதனால இந்த Son of God and Son of Man ன்னு பைபிள்ல ஜீசஸ் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இட்ஸ் a big concept எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஓகே, how God was born as a man. அது ரெண்டையும் சேர்த்து இருக்கும். ஓகே, ஸோ Son of God எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவருடைய மைட், அவருடைய எக்ஸீடிங் லவ், அவர் தானே இறங்கி வராரு. அதை குறிக்கும். Son of Manனா he knows our feelings, he knows about us, he went through pain like us. அதனால Son of Man is important. Okay, so far good. So when John is telling he looked like Son of Man, he looked like a human. Make sense? Okay, so that is Son of Man. So in the 7 lampstand and 7 stars, I think it is there in verse 20. Correct. ஞாபகம் வந்துச்சுல்ல? Okay. Why is lampstand a church? யார் வெளிச்சம்? Very good. Jesus is the light. We have to reflect his light. That's why Jesus tells we are the light bearers. Let this little light of mine, let it shine. ஆனா அந்த வெளிச்சம் நம்ம இல்ல, கரெக்டா? நம்ம bearer தான். அந்த வெளிச்சம் should come from Jesus and we should throw it to others, right? Very nice. அப்போ lamp stand is little bigger, standing for a church. Make sense? Correct. இதுல எதுலயாவது லைட் இல்லாம இருந்தா அந்த லைட் பேரருக்கு ஏதாவது மீனிங் இருக்கா, அர்த்தம் இருக்கா, யூஸ் இருக்கா, வாழ்ந்த ஏதாவது யூஸ்? So whenever we say proudly, I am a light bearer, remember, you have to shine that light. அந்த லைட்டை ஷைன் பண்ணலன்னா வேஸ்ட். ஐயோ. Okay. The 7 stars we explained, it's written as angels. Angel is just means messenger. அது சாதாரண human messengerன்னு சொல்லலாமா, இல்ல heavenly messenger like நமக்கு விளங்குற angel சொல்லணுமா? I don't know. Okay, but ஏதோ மொத்தத்துல the leaders or elders are in God's hands if God chooses. Correct? Okay, right. இருக்கட்டும். Okay, so he's clothed and girded. I think இதுக்கப்புறம் கடகடன் இது பாதி பண்ணோம் அதுல. Very good. Yeah, so very good. So then we can do the recap quite fast. Okay, I'm going to do the recap. Okay, so he's girded na in English la girded னு இருக்கும். பெல்ட் கட்டின மாதிரி. ஸோ எப்போ பெல்ட் கட்டுவாங்க? ரிலாக்ஸாக தூங்க போகும்போது பெல்ட் கட்டுவோமா? கட்ட மாட்டோம். when we are ready to work, you tie your belt, right?
ஸோ அதே தான் பி ரெடி அப்படின்னு தான் மீனிங். ஸோ இப்போ இதுல யாரு கட்டியிருக்காங்க? அவர் எதுக்கு ரெடி ஆறாரு? What is Jesus getting ready for? So he's getting ready for அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ கேர்டட் எங்கெல்லாம் பைபிளில் வருதுன்னு பார்த்தா அந்த பாஸ் ஓவர் மீல்ல என்னால் நின்றுக்கிட்டு பெல்ட் கட்டி நின்றுட்டு காலில் செருப்பு போட்டுட்டு சாப்பிடுங்க, என்ன உடனே போகணும். ஓகே, அந்த அர்ஜென்சிக்கு சொல்லியிருக்கோம். ஸோ யூ ரிமெம்பர் தட் ப்ரீஸ்ட் எல்லாரும் கேர்ட் பண்ணியிருப்பாங்க பிகாஸ் தேர் கோயிங் டு ஸ்டார்ட் த சர்விங் காட் அண்ட் மேன். ஸோ அதுக்கு ஓகே, ஸோ கெட் ரெடின்னு அர்த்தம். ஜீசஸ் கச்சை கட்டினது எப்போ தெரியுமா? கச்சையா? கச்சை தானே? இல்லை, என்ன வேர்டு கரெக்டாக சொன்னேன்னா? ஓகே. ஓகே, ஸோ யா, ஹீ டிட் திஸ் ஜஸ்ட் பிஃபோர் சர்விங். இல்லை, சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹீ டைட். யா, ஓகே. Wow. Okay. So that is getting girded extra lesson. White-க்கு அதே தான், வேற ஒன்றும் இல்லை. So I'm just going to show you some verses as backup. Just human understanding நம்ம white-னா pure-ன்னு நினைக்கிறோம். Correct? There's nothing wrong. But there are a lot of verses. Transfiguration-ல they were white as light. Okay. And Daniel-ஓட ஒரு prophecy-ல அதே மாதிரி வரும். அது வேணா வாசிச்சிருவோமா? Daniel 7:9. ரீட் இல்ல, தமிழ்ல வாசி. நான் பார்த்து கொண்டிருக்கையில் சிங்காசனங்கள் வைக்கப்பட்டது, நீண்ட ஆயுசுள்ளவர் வீற்றிருந்தார். அவருடைய வஸ்திரம் உறைந்த மழையை போலவும் அவருடைய சிரசின் மயிர் வெண்மையாகவும் பஞ்சை போல துப்புரவாகவும் இருந்தது. அவருடைய சிங்காசனம் அக்னி ஜுவாலையும் அதன் சக்கரங்கள் எரிகிற நெருப்புமாயிருந்தது. சோ டேனியலோட விஷன்ல ஒரு த்ரோன் அண்ட் காட பார்த்துட்டு he is writing the vision. ஆனா அதுல த்ரோன்ல உட்கார்ந்து இருக்கிறவர் எப்படி இருக்காரு? அவரோடது garment is white, beard is white, hair is white. இப்போ ஜான் பார்க்குற அதே மாதிரி இருக்கு. கரெக்டா? Did you note that? இப்போ ஜான் பார்த்த விஷன்ல ஜீசஸோட டிஸ்கிரிப்ஷனும் டேனியல் பார்க்குற த்ரோன், ஜட்மெண்ட் த்ரோன்ல உட்கார்ந்து இருக்கிற காடோடைய லுக்ஸும் வெரி சிமிலர். ஓகே, டைம் கேப் அரௌண்ட் 500 years. 500 years பிஃபோர் ஃபர்ஸ்ட் கம்மிங் ஆஃப் ஜீசஸ் எழுதுனது. ஜான் எழுதுறது 500 வருஷத்துக்கு அப்புறம் எழுதுறாங்க. ஆனா ரெண்டு பேரும் பார்த்த காட்சி கண்ணுக்கு சிமிலரா இருந்திருக்கு. ரைட்? ஓகே. ஆமா. ஓகே. Angels of course were all white, so that is there. Ascension time la again he was robed in white. All the priests were dressed in white. ஏன் இந்த டேபர்நாக்கிள்க்கு அப்பப்போ நம்ம போறோம்னா மோசே எந்த ரூல் வச்சு டேபர்நாக்கிள் கட்டினாரு? யார் கொடுத்த பிளான்? காடோட பிளான். அது வெறும் பிளான் மட்டும் இல்ல, லைக் he did not tell இது இப்படி இந்த மாதிரின்றது மட்டும் இல்லை, அதுவும் கொடுத்தாரு. அவருக்கு வந்து ஹெவனை கொண்டு போய் காட்டிட்டு கொண்டு வந்து ஹெவனை ரீடூ பண்ணுன்னு சொல்லியிருப்பாரு இல்லையா? ஸோ அவர் பண்றதுல நிறைய ஹெவனுடைய காட்சிகள் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ தட்ஸ் வை they were all dressed in white. ஏன்னா ஹெவன்ல ரிடீம்டு பீப்புள் எல்லாரும் ஒயிட்ல இருப்பாங்கல்ல. ஸோ நோ வண்டர் all the Levites were in white. Interestingல? So they were in white. So if you go to Revelation, வெறும் Revelation bookல மட்டும் redeemed people white போட்டிருந்தாங்க, ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டிருக்காங்க, ஒயிட் கார்மெண்ட்ஸ் போட்டிருந்தாங்கன்ற வசனங்கள் மட்டுமே நிறைய இருக்கு. இஃப் யூ டேக் Revelation 3:4 ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் சர்தையிலும் உனக்குண்டு. அவர்கள் பாத்திரவான்களானபடியால் பெண் வஸ்திரம் தரித்து என்னோட கூட நடப்பார்கள். நெக்ஸ்ட் வெர்ஸ். ஜெயம் கொள்ளுகிறவனோ
அவனுக்கு வெண் வஸ்திரம் கற்பிக்கப்படும். ம் ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். ஸோ அந்த வாக் இன் ஒயிட் கவனிச்சிங்களா? உலகத்துல இருக்கும் போது அசுத்தப்படுத்தாம யூ வாக் இன் ஒயிட், தென் இன் ஹெவன் காட் கிவ்ஸ் தெம் ஒயிட், காட் கிவ்ஸ் தெம் ஒயிட் clothes. ஓகே, ஸோ மொத்தத்துல சின் முடிஞ்ச அளவுக்கு விட்டுட்டு இருங்க. அங்க we don't have to worry because he is going to give us something which will anyway repel all the sins. It will take away all the sins. Revelation 4:4. அந்த சிங்காசனத்தை சூழ 24 சிங்காசனங்கள் இருந்தன. 24 மூப்பர்கள் வெண்வஸ்திரம் தரித்து தங்கள் சிரசுகளில் பொன்முடி சூடி இந்த சிங்காசனங்களின் மேல் உட்கார்ந்திருக்க கண்டேன். So அந்த 24 elders in the throne room ல உட்கார்ந்திருக்காங்களாம். அந்த 24 elders they are dressed in white again. Revelation 6:11. அப்பொழுது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்பட்டது. அன்றியும் அவர்கள் தங்களைப் போல கொலை செய்யப்படுகிற போகிறவர்களாகிய தங்கள் உடன் பணிவிடைக்காரரும் தங்கள் சகோதரமானவர்களின் தொகை நிறைவாகும் அளவும் இன்னும் கொஞ்ச காலம் இளைப்பாற வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது. So அப்போ ஆல்ரெடி மரிச்சு போன மார்டியர்ஸ், கிரைஸ்டுக்காக இறந்து போனவங்க, அவங்களுக்கு வெள்ளை ட்ரெஸ் கொடுத்து வச்சிருக்காங்க. அண்ட் தே ஆர் ஆஸ்கிங் ஜீசஸ், எப்போ எங்களுக்கு ரிவெஞ்ச் எப்போ வென் இஸ் த பனிஷ்மெண்ட், எங்களுக்கு இப்படிலாம் நடந்ததுக்கு பனிஷ்மெண்ட் எப்போன்னதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க, அதுக்கு ஒரு கணக்கு வரும் அப்படின்னா அவங்களுக்குலாம் ஒயிட் ட்ரெஸ் கொடுத்து அவங்களெல்லாம் இருக்கு வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ தட் இஸ் ஹேப்பனிங் இன் ஹெவன் as well. 7:9. இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரிலும் இருந்து வந்ததும் ஒருவரும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாக்கிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் புல்தோலைகளை பிடித்து சிங்காசனத்துக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். So அப்போ thousands and thousands and thousands of believers white ல தான் இருக்காங்க. They are clothed in white in front of heaven. Okay, so that is also there. 7:13 ல பாத்தீங்கன்னா tribulationல whoever is undergoing and those who are coming out, 13 and 14 ல அவங்களுக்கும் வெள்ளாங்கி கொடுக்கப்பட்டிருக்கும். So you see how many times it is coming. அதுக்கப்புறம் ஜீசஸோட செகண்ட் கம்மிங்ல அவருக்கு பின்னால சேனையின் திரளோ வராங்க. அவங்க எல்லாரும் யாரு? வெள்ளை ட்ரெஸ் போட்டிருந்த மக்கள். ரைட்? How do you get a வெள்ளை dress? Blood of Jesus la wash me. That's the point. Yes, correct. Okay. So அந்த 7:14 who are these? அந்த வெள்ளையா ட்ரெஸ் போட்டுக்கவங்க யாருன்னு கேட்கும்போது those who came out of great tribulation and washed their robes and made them white in the blood of the lamb. Very clear. உபத்திரத்திலிருந்து வந்தவர்கள் இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். அவங்களுக்கு தான் வெள்ளை ட்ரெஸ். ரைட்? ஸோ நல்லவங்களா இருந்தா அவங்களுக்குலாம் வெள்ளை ட்ரெஸ் இல்லை. அந்த கணக்கு இல்லை. ஸோ only those who are believers of Jesus are getting dressed in white. Okay. ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்ல இப்போ நம்ம ரெவலேஷனா பார்த்தோம்ல, ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்லயும் இந்த சப்ஜெக்ட் இருக்கு. ஓகே, ஸோ ஐசாயால இருக்குல்ல, கம் லெட் அஸ் ரீசன் டுகெதர், நம்ம பேசுவோம், உன்னுடைய பாவங்கள் ஸ்கார்லெட்டா இருந்தாலும் நான் ஒயிட் ஆக்கி கொடுத்துட்றேன் அப்படின்னு காட் இஸ் காலிங் தேம். ஆர் டேவிடோடைய பாட்டு என்ன, கிளீன் பண்ணுங்களேன், யா purge me with hyssop, I'll be clean, I should become whiter than snow. So you get the idea. Only by Jesus' blood all redeemed are dressed in white. Jesus is also dressed in white. So far so good. Okay. Daniel இருக்கு. Okay, so similar verses. Fury eyes. Guess, quick guess. எதுக்கா இருக்கும்? Anger, கோபம், judgment. Right? கெட்டதை பார்க்க கூடாத கடவுளுடைய பியோர் கண்ணு. ஸோ கட்டாயம் கெட்டதை அழிக்கிறதுக்காக அந்த கண்ணு. ஸோ அகெயின் இந்த முகம் இல்லைல்ல ஜீசஸோட ஃபர்ஸ்ட் கம்மிங்ல,
லேம்ப் மாதிரி சாஃப்டா கைண்டா அப்படி இருந்தாரு. ரொம்ப மர்சிஃபுல்லா இறக்கம் கூடின பர்சனாக இருந்தார். பட் நவ் இட்ஸ் டிஃப்ரெண்ட். ஓகே ஓகே. ஸோ ஃபியரி ஐஸ் இஸ் டெஃபினெட்லி ஃபார் இது நம்ம வி saw last time, so I'm going to jump across. Okay. You remember this lesson? இது கிறிஸ்டியன்ஸுக்கு ஜீசஸை ஜட்ஜ்மெண்டல் ஜீசஸா பார்க்கறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா நம்மளை குட்டியிலேருந்தே லவ்விங் ஜீசஸா சொன்னனால நமக்கு அந்த அந்த பிக்சரை மனசுல இருந்து எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பட் ஐ வாண்ட் யூ டு ரிமெம்பர், காயின் மாதிரி ஒரு சைடில் இஃப் ஹி ஹேஸ் மர்சி, அதர் சைட் ஹி ஹேஸ் wrath, right? And the wrath and mercy is both equal characteristic of God. எந்த அளவுக்கு ஹோலியா இருக்கிறனால அந்த அளவுக்கு அவர் மன்னிக்கிற சைடு, அன்பு செலுத்துறது, ஃபர்கிவிங் நேச்சர், மர்சி காட்டுறது அவ்வளோ டிஃபிகல்ட் அவருக்கு. இந்த கோபத்தெல்லாம் அடக்கிட்டு he is doing this action. அதனால தான் அது இன்னும் அதுக்கு வேல்யூ ஜாஸ்தி. சும்மா அன்பா இருக்குல்ல, அவருடைய நேச்சரை அடக்கிட்டு he is showing கருணை. That's why he has to send a part of himself into creation to repair the situation. இல்லை சும்மா கேஷுவலாக மன்னிக்கலாமே, he cannot. It doesn't go as it goes against his character. அதனால ஒத்து வராது. So he has to do that. So எங்கெல்லாம் அழிவு பை காட்னு பார்க்குறீங்களோ அங்கே பாருங்க, you will see both the same. ராத்தும் பார்ப்பீங்க, மர்சியும் பார்ப்பீங்க. Take Noah's flood. He destroyed, correct. அதை டிஸ்ட்ராய் பண்ண போறேன்னு சொன்னது யாரு? God. It was not a surprise for him. He planned it. He decided to do it. He made Noah build the big boat. 150 years everything is God's plan, right? அழிக்க போறேன்னு சொன்னது wrath உள்ள God. நோவா குடும்பத்தை காப்பாற்றணும்னு நினைச்சது மர்சினால. ரைட். ஸோ யூ வில் see that wrath and mercy. ஓகே. சோதோம் கொமோரால லாட்டை காப்பாற்றி இழுத்துட்டு வெளியில கூட்டிட்டு வருவாங்க. ஸோ யூ வில் see this everywhere. ஃபார் எக்ஸாம்பிள் burning bush. இந்த burning bushல அந்த wrath and mercy ரெண்டும் தெரியும். எப்படி தெரியும்னா, யூஸ்வலா தீ என்ன பண்ணும்? அழிக்கும். it will destroy. ஆனா மோசே பார்த்த இந்த புஷ் அழிவு, there was no destruction. It was still alive and it was burning. That is something unique against science. This is divine. This becomes supernatural, right? அதுதான் அவரை நின்று பார்க்க வைக்கும். இல்லாட்டி காட்டில் ஒரு தீ எறிகிறது இஸ் நத்திங். அதுவும் டெசர்ட்ல கட்டாயம் தீ எறிகிறது இஸ் நத்திங் ஸ்பெஷல். இதுல ஸ்பெஷல் அதான். அப்போ அந்த ராத்தும் இருக்கு, அந்த கோபத்துக்குள்ள அந்த செடியும் தப்பிச்சு நிக்குது பாருங்க, அந்த மர்சி, அந்த wrath and mercy you will see in the bush. Think of Pentecost. எல்லார் தலையிலும் என்ன இருந்துதான்? ஃபயர் இருந்தது. Did it burn them? No. You see, again wrath and mercy தெரியும். Now think of rapture and the great tribulation. Church will be mercifully taken away when the earth is going through tribulation. So அதே wrath and mercy, you will see that pattern again. Okay. So yeah, remember that. Amma, what time you want me to stop? Tell me when to stop, I'll stop. Tell me when I need time to stop. Okay. Tabernacle ரொம்ப டீடைல்டா பார்த்தோம். அதுல இந்த பிராஸோடைய ரோல் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம்ல. ஸோ கோல்டு has some role. ஏன்னா அந்த ஹோலி ஆஃப் ஹோலிஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டு, கரெக்ட். வெளியில தான் பிராஸ் ஐட்டம்ஸ்லாம். ஸோ பிராஸ் இங்கே இந்த ஃபர்னஸ்ல இருக்கும், அந்த கழுவுற தொட்டி எல்லாம் பிராஸ். ஓகே. ஏன் அது இம்பார்ட்டன்ட்னா, எங்கெல்லாம் சின் இருக்கோ அங்கெல்லாம் பிராஸ். அதெல்லாம் தாண்டி உள்ள போனாக்கா சின் இல்லாத அந்த அது தாண்டி அந்த லெவல்ஸ் தாண்டினா தான் உள்ள போக முடியும். அங்கே உள்ள போனால் எவ்ரி திங் இஸ் கோல்டு. ஓகே. ஸோ
to cross through and go to heaven, everything is in gold now. You have to go through this sin உடைய judgment. We have to remove அந்த ஒரு யக்கி எல்லாம் போகணும், right? அந்த sin part எல்லாம் போகணும், right? By Jesus it is taken away, but he has to do that. அது ஒரு வேலை இருக்கு. ஓகே, ஸோ எங்கெல்லாம் இந்த brass, bronze, fury வருதோ, it is linked with that symbolic judgment of sin which has taken place. ஓகே, ஸோ அது பாருங்க, அங்கங்க இருக்கும். நான் இந்த ஒரு சப்ஜெக்ட் எடுத்தோன்னா இதுவே ரொம்ப நேரம் எடுத்துரும். ஸோ ஐம் நாட் கோயிங் டு டேக். ஸோ அதனால தான் ஜீசஸோட காலு அந்த ஃபர்னஸ்ல நடந்த மாதிரின்னா என்ன அர்த்தம்? he has gone through that judgment part. He has no sin, so he has come away, right? But he has crossed that furnace. Yeah, okay. So that is the brass feet. So அதெல்லாம் அந்த bronze, இதெல்லாம் brass, bronze தான். Water stands for Holy Spirit and sanctification. Make sense? Okay. Okay. Burnt altar, how Jesus gave up himself full and full. So அதனால burnt altar. Even அந்த பாம்பு செய்து மோசே, அதுவும் அந்த bronze, அதே அந்த fiery snakeல தான் இருக்கும். So that all stands for sin being judged. Okay. So you can understand both of these are for judgment of sin. Okay. So ஏன் இந்த விஷன்ல வருது? He is girded and he is having feet like that and eyes like this. Now he is getting ready to judge. Okay. His voice was like many waters. You can guess. சரி, அதுக்கு நிறைய வசனங்கள் இருக்கு பைபிள்ல, வெவ்வேறு இடங்கள்லயும் இருக்கு. இது பண்ணல, இதெல்லாம் புதுசு. பட் இட்ஸ் you want to read the verses? We can read. வாசிக்கலாமா? சரி. Psalm 29:4. கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. ஓகே, ஸோ பவர்ஃபுல் வாய்ஸ். அதோட எக்ஸாம்பிள் பெரிய வாட்டர் ஃபால்ல சத்தம் விழுற மாதிரி இருந்திருக்கு. ஓகே, ஸ்வோர்டு தெரிஞ்ச வசனம். அதே, வெரி குட். யா, word of God is living. Hebrews 4:12. No, but it is good. எந்த லாங்குவேஜ்னாலும் வசனம் தெரிஞ்சா சரி. வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருப்புள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகை அறுக்கிறதாயும் இருக்கிறது. ரைட். ஸோ காட்ஸ் வேர்ட் எவ்வளோ பவர்ஃபுல் அப்படின்றது வசனம் இது. ஐ திங்க் ஆல் ஆஃப் அஸ் நோ, ரைட்? எவ்வளோ பவர்ஃபுல்னு தெரியும். வெறும் புத்தி மட்டும் இல்லை, ஹார்ட் வரைக்கும் என்ன நினைப்பு, நம்ம தாட் என்னன்னு கூட கண்டுபிடிச்சிரும் காடோட வேர்டு. அண்ட் இட் இஸ் எதுக்கு வருது? இட் ஜட்ஜஸ். யூ சி அகேன். ஸோ எவ்ரி டைம் ரெவலேஷன்ல ஜீசஸோட விஷன் வரும்போது வாயிலிருந்து சோடு மாதிரி வந்ததுன்னா இதுதான். his word is like a double-edged sword. ஏன் அந்த double-edged sword? எல்லாத்தையும் அறுத்து தெரிஞ்சிடும் அதுக்கு, இல்ல? God can find out. So that is why it is coming again and again. எங்கெல்லாம் வருதுன்னு தெரியுமா? Revelation 1ல வருதா, 1:16ல வருதா, Revelation 19லயும் வரும். Revelation 19:15. புறஜாதிகளை வெட்டும்படிக்கு அவருடைய வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்படுகிறது, இருப்பு கோலால் அவர்களை அரசாளுவார். அவர் சர்வ வல்லமுள்ள தேவனுடைய உக்கிர கோபமாகிய மதுவுள்ள ஆலையை மிதிக்கிறார். 19:21. மற்றவர்கள் குதிரையின் மேல் ஏறினவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற பட்டயத்தால் கொல்லப்பட்டார்கள். அவருடைய மாம்சத்தினால் பறவைகள் யாவும் திருப்தி அடைந்தன.
So did you notice God is not doing war like this? வெறும் வார்த்தை தான். கிரியேஷனும் வார்த்தை தான், இதுவும் வார்த்தை தான். That's enough. அதுல இருக்கு பவர், அவ்வளோ பவர் இருக்கு. Correct? Okay. So I like this verse. இதை நோட் பண்ணுங்களேன். John 12:48. ஓகே. என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது என்று ஒன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். பயங்கரம் இல்ல? God's word will come and stand as witness and say, I explained, he didn't hear, he didn't obey, he didn't believe. அப்படின்னு வார்த்தை சாட்சியா வந்து நின்னு பதில் சொல்லுமா. அப்ப now you can imagine ஏன் இந்த sword வார்த்தை லிங்க், ரைட்? ஓகே. ஸோ as usual இது ஒரு இடத்துல இல்லை, நிறைய இடத்துல இருக்கு இந்த மாதிரி வசனங்கள். ஓகே. ஸோ சாட்சிக்கு வந்து நிற்கும் அகேன்ஸ்ட் யூ. இது வரைக்கும் வழி நடத்தலுக்கு நம்ம தேவ வார்த்தை, கைடன்ஸுக்கு தேவ வார்த்தை, ப்ரொடெக்ஷனுக்கு தேவ வார்த்தை, கம்ஃபர்ட்டுக்கு தேவ வார்த்தைன்னு எல்லாம் பண்றோம். பட் தேவ வார்த்தை வில் கம் அண்ட் ஸ்டாண்ட் அஸ் அ விட்னஸ் ஆல்சோ அட் ஜட்ஜ்மெண்ட் டே. இதெல்லாம் சொன்னேன், இவங்க கேட்கல அப்படின்ட்டு வந்து நிற்கும். ஓகே. ஓகே. ஹிஸ் கவுண்டனன்ஸ் வாஸ் லைக் சன், பிரைட்டா இருந்தது. கண்ணு கூசுற மாதிரி, பார்க்க முடியல. வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட், we can visualize that. Okay. Transfigurationல அப்படிதான் இருந்தது. White as light இருந்துச்சு. So now think about the vision of Jesus. எல்லா வேர்ட்ஸுக்கும் பார்த்தோம் விளங்கி இருக்கணும்ல. Clothed and girded, head of white hair, flaming eyes, judgment, furnace eyes, judgment, roaring voice, sword like words, right? இதுவும் judgment-காக தான். Countenance is too bright, we cannot even look. So far so good? Okay. Want me to continue? Continue பண்ணிட்டா? Okay. The seven spirits சந்தேகம் வந்தது இல்லையா? ஏன் இந்த seven spirits? Who are the seven spirits? So ஒரு way of understanding is 7, ஒரு whole number. So the spirit உடைய வேல்யூ எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முடியாம 7 போட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே. பட் இந்த 7 ஸ்பிரிட்ஸ்ன்றது ஒரே ஒரு இடத்துல மட்டும் இல்ல, வேற இடங்கள்லயும் இருக்கு. ஓகே. த்ரோன் ரூம் டிஸ்கிரிப்ஷன்ல ஆர் வேற இடத்துல டிஸ்கிரிப்ஷன்லயும் இருக்கு. ஜஸ்ட் ஹேவ் அ லுக். ரெவலேஷன் 3:1 இருக்குன்றதை மட்டும் பார்த்துக்கோங்க. சார்டிஸ் சர்ச்சுடைய லெட்டர்ல 7 ஸ்பிரிட்ஸ் ஆஃப் காட்னு இருக்கும். இருக்கா? ஓகே. த்ரோன் ரூம் chapter 4ல வந்து காடோட த்ரோன் ரூம். ஸோ ஆக்சுவல் த்ரோன் ரூம்ல பாருங்க, from 4 verse 5. தேவனுடைய 7 ஆவிகளாகிய 7 அக்னி தீபங்கள் சிங்காசனத்துக்கு முன்பாக எரிந்து கொண்டிருந்தன. ஓகே. ஸோ அகெயின் அந்த 7 ஸ்பிரிட்ஸ் இருக்கு. ரெவலேஷன் 5:6 continuation of the throne room actually. அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன். அது 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடையதாய் இருந்தது. அந்த கண்கள் பூமி எங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகளையாம். இதெல்லாம் பிக்சரைசேஷன் எங்கெங்கயோ போயிருச்சு இல்ல? ஆமா. ஸோ இட் வில் பி டிஃபிகல்ட். ஓகே. பட் மொத்தத்தில் இந்த 7 ஸ்பிரிட்ஸ்ன்ற பாயிண்ட் அங்கங்க ரிப்பீட் ஆகுது. ஓகே. ஸோ தெர் இஸ் ஒன்லி ஒன் verse in the Old Testament which talks about 7 spirits. Okay. Which is in Isaiah 11:2. Isaiah 11:2. உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுற பயத்தையும் அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருப்பார். So Jesus will have, the Messiah will have 7 spirits அப்படின்னு ப்ராஃபஸில ஐசாயா சொல்றாரு. அது இந்த 7 ஸ்பிரிட்னா இந்த 7 ஸ்பிரிட். So they are all just characters of the spirit. It end with the spirit of the Lord and முடிஞ்சிரும். ஆமா. Yeah. So
yeah, it is just different facets madri or different characters madriன்னு வச்சுக்கலாம் from based on this verse. Okay, so don't imagine 7 different spirits. It is not. It's a single entity. Okay. எதெல்லாம் wisdom, understanding, skill. Okay. I don't know more. So எனக்கு தெரிஞ்சது இவ்வளவுதான். இந்த வசனமும் வாசிடுவோமா? Zechariah 4. Zechariah verse chapter 4 verse 2. இங்கிலீஷும் ஓகே. நீ காண்கிறது ஓ. என்னவென்று கேட்டார். அதற்கு நான், இதோ முழுவதும் பொன்னினால் செய்யப்பட்ட குத்துவிளக்கு காண்கிறேன். அதன் உச்சியில் அதன் கிண்ணமும் அதன் மேல் அதன் 7 அகல்களும் அதன் உச்சியில் இருக்கிற அகல்களுக்கு போகிற 7 குழாய்களும் இருக்கிறது. அதே அந்த 7 எத்தனை வாட்டி வருது இல்ல? ஸோ ஒரு லேம்ப் வித் 7 சம்திங். ஓகே. verse 10. அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? பூமி எங்கும் சுற்றி பார்க்க கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது. ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. அந்த இந்த 7ன்றது நிறைய இடத்துல வருதுன்றதுக்காக ஐ எம் ஜஸ்ட் ஷோயிங் டு ஷோ இட்ஸ் ரிப்பீட்டட் ஒரு 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 அடிக்கடி வர்றது பைபிள். ஓகே, அந்த 7 ஸ்பிரிட்ஸ். It is a totally new subject. I'll close now. இது yeah, you can all think about it and come. Okay, what is Jesus doing now? Okay, and அது மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காரா? என்னது ஆயத்தம் பண்ணிட்டு இருக்காரு? Heaven. நைஸ். வேற பார்த்துட்டே இருக்கிறாரு. Living with us. அப்பப்ப திட்டுவாரு, நம்மள டிசிப்ளின் பண்றாரு. ஓகே. வேர் இஸ் ஹி? ஓகே, பைபிள் எங்க காட்டு வசனம்? நம்ம நான் வந்து உங்களோட வருத்தப்படுவேன். John இல்லையா? ஓகே. அது Holy இல்ல, Where is Jesus now? Spirit. Where is Jesus now? He is amongst us. Nice answer. Where is Jesus? அவளே சொல்லிக்கிட்டா, குட் ஜாப். ஆனா இல்ல ஜீசஸ் எங்க இருக்காருன்னு நான் பச்சையா நிறைய வாட்டி இடத்துல இருக்கு, அதனாலதான் கேக்குறேன். கரெக்ட், அதான். He is in the right hand of the throne of God. காடுக்கு பிசிக்கல் இடம் சொல்ல முடியாது நம்ம, பட் நமக்கு விளங்குன அளவுக்கு சொல்றேன் நான். ஓகே, so he is sitting on not his throne, he is sitting in the right hand of Father God. Correct? He is interceding for us. He is preparing a heaven for us. அதுதான் இதுல இருக்கு. நான் பண்ண லெசன்ல இருக்கு, அதுக்குரிய வசனங்கள் இருக்கு. பார்த்துடலாமா? அதான், அது பிசிக்கல் சொல்லக்கூடாது, பிகாஸ் இஸ் பியாண்ட் ஆல் தட். ஹி இஸ் நாட் பார்ட் ஆஃப் திஸ். இந்த ஆமா. ஸோ ஹீஸ் ஆன் த த்ரோன், ஹீஸ் ப்ரிப்பேரிங் த நியூ ஜெருசலேம் அண்ட் இஸ் இன்டர்சீடிங் ஃபார் அஸ். கரெக்ட்? ஆமா, நான் எனக்கு உங்களை மாதிரி தான் யோசிச்சிருக்கேன்னு அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. இந்த பிள்ளைங்க சொல்லிச்சுல நம்மளுக்கு திருத்திட்டு இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. So yeah, he intercedes. இதுல இந்த பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். So I think I focused on that. Okay. And he's preparing heavenly cities. ஆமா, அதான். இந்த அப்புறமா வைப்போமா? ஓகே. வேற யாருக்காவது ஏதாவது தோணுச்சுன்னா ப்ளீஸ் bring it next month. We'll talk about it, what Jesus is doing now. Okay. இப்போ க்ளோஸ் பண்ணிடலாமா?